வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது குரு பகவான் பெயர்ச்சி 2025. குரு பகவான் பெயர்ச்சியில் பலன் பெறும் மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய இந்த ராசிகளின் சாதக பாதக பலன்கள் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. பொதுவாக வருகின்ற புத்தாண்டு 2025 மே மாதம் 15ஆம் தேதி அன்று அதிகாலை 2:30 நேரத்திற்கு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து வெளியேறி புதனால் ஆளப்படும் மிதுன ராசியில் பயணம் செய்ய இருக்கிறார். வியாழன் எனும் பிரகஸ்பதி அல்லது தேவகுரு என்று அவர் அழைக்கப்படுகிறார். வேத ஜோதிடத்தில் இவர் ஜாதகர்களுக்கு மிகவும் சாதகமான கிரகமாக கருதப்படுகிறார். குரு பகவான் தனது 5, 7, 9ஆம் பார்வைகளினால் அவர் பார்க்கும் வீட்டை அமிர்தம் போன்ற நல்ல பலன்களை சாதகர்கள் பெறுவார்கள் என்று கருதப்படுகிறது. குரு பகவான் கடந்த ஆண்டு முதல் சுக்கிரனின் கட்டுப்பாட்டில் உள்ள ரிஷபராசியில் பயணம் செய்து வருகிறார். அவர் வருகின்ற புத்தாண்டு 2025 மே மாதம் 15ஆம் தேதி அன்று அதிகாலை 2:30 மணிக்கு ரிஷபராசியிலிருந்து வெளியேறி புதனால் ஆளப்படும் மிதுன ராசியில் பயணம் செய்ய இருக்கிறார். குரு பகவான் சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் 2வது கிரகமாக ஆகும் மற்றும் அவர் சுமார் 12 முதல் 15 மாதங்கள் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறி பயணம் கொள்கிறார். குரு பகவான் தேவர் மற்றும் கிரகங்களின் தலைமை குரு என்றும் அழைக்கப்படுகிறார் மற்றும் அவர் தனுசு மற்றும் மீன ராசிகளின் அதிபதியாகவும் கடகராசியில் உச்சத்திலும் மகர ராசியில் பகைஸ்தானத்திலும் வாசம் செய்கிறார். வியாழன் ஒரு சாதகமான கிரகம் ஆவார். அவர் ஜாதகரின் வாழ்க்கையில் குழந்தைகள், மகிழ்ச்சி, வீடு, செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சியான திருமணம் மற்றும் சமூக மரியாதை உள்ளிட்ட அனைத்து இலக்குகளையும் ஜாதகர் அடைய உதவி செய்கிறார். குரு பகவானின் பயணம் என்பது அக்டோபர் 10, 2025 அன்று மதியம் 12:57 நேரத்திற்கு மிதுனத்திலிருந்து வெளியேறி சந்திரனுக்கு சொந்தமாக கடகராசிக்குள் நுழைகிறார். அடுத்து அங்கு நவம்பர் 11, 2025 அன்று மாலை 6:31 வரை உச்ச நிலையில் இருப்பார். அடுத்து டிசம்பர் 4, 2025 அன்று இரவு 8:39 மிதுனத்தில் பிற்போக்கான நிலையில் இருந்து வெளியேறி மீண்டும் நேரடி பயணத்தில் அவர் செயல்படுவார். எனவே 2025ஆம் ஆண்டில் வியாழன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு மாறி பின்னர் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கும் பின்னர் கடகத்திலிருந்து மிதுனத்திற்கும் பிற்போக்குத்தனமாக மாறுகிறார் என்பதை மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் குரு பகவான் மிதுனத்தை கடக்கும் போது ஜூன் 9, 2025 மாலை 4:12 நேரத்திற்கு அவர் தன் எரிப்பு நிலைக்கு நுழைகிறார். மேலும் ஜூலை 9, 2025 அன்று இரவு 10:50 அவர் மீண்டும் உதயமாகி நேரடி பயணத்தை மேற்கொள்வார். இந்த நேரத்தில் இந்த காலத்தில் மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய உங்கள் ராசியில் என்ன விளைவை அவர் ஏற்படுத்துவார் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். மேஷம். குரு பகவான் பேச்சு 2025 வியாழன் முறையே 9 மற்றும் 12ஆம் வீடுகளை ஆக்கிரமித்து மேஷ ராசிக்குரிய அதிர்ஷ்டத்தின் அதிபதியாக அவர் விளங்குகிறார். மேலும் மிதுனத்தில் வியாழன் சஞ்சரிப்பதால் அது உங்கள் ராசியின் 3வது வீட்டிற்கு நுழைகிறார். வியாழனின் சஞ்சாரத்தின் தாக்கத்தால் உங்களின் சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். இதனால் உங்கள் வேலையில் நீங்கள் தள்ளிப்படுவீர்கள். இதன் விளைவாக நீங்கள் பணியிடத்திலும் வாழ்க்கையிலும் சில பிற அம்சங்களிலும் சில தடைகளை சந்திப்பீர்கள். எனவே இந்த சிக்கல்களை தடுக்க நீங்கள் உங்கள் சோம்பலை கைவிட்டு சுறுசுறுப்புடன் கடினமாக உழைக்க வேண்டும், பணிபுரிய வேண்டும். சமய விஷயங்களில் சுறுசுறுப்பாக பங்கேற்பீர்கள். பல மத பயணங்களில் உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். உங்கள் தோழர்கள் உங்களை ஊக்குவிப்பார்கள் மற்றும் சிறந்த இடங்களுக்கு உங்களுடன் செல்வார்கள். உங்கள் சகோதர சகோதரிகளுடனான உறவுகள் உங்களுக்கு வலுவடையும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வியாபாரத்தில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் அமையும். 7வது, 9ஆம், 11ஆம் வீடுகளில் வியாழனின் அம்ச பார்வையால் தங்களின் தொழில் விருத்தி அடையும். தாம்பத்தியத்தில் காதல் அதிகரிக்கும். பரஸ்பர உறவு சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். தொழிலை விரிவாக்கும். வருமானத்தில் கணிசமான லாபம் கிடைத்து சேமிப்பில் வருவது. தங்களின் சமூக வட்டம் வளரும். சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் வளரும்.
உங்கள் தந்தையுடனான உறவுகள் இனிமையாக இருக்கும். அக்டோபர் 19ஆம் தேதி குரு பகவான் கடகராசியில் இருக்கும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பூஜை அல்லது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடைபெறலாம். அதன் பிறகு டிசம்பரில் வியாழன் 3ஆம் வீட்டில் பின்வாங்கும் போது உடன் பிறந்தவருடனான உறவில் கசப்பு ஏற்பட்டு உறவு மோசமடையக்கூடும். மேலும் தாங்கள் செய்யும் வேலையில் சக ஊழியர்களின் நடத்தை தங்களுக்கு விரும்பத்தக்கதாக இருக்கலாம். எனவே நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். தங்களுக்கு பரிகாரம் என்பது வியாழன் என்று உங்கள் ஆள்காட்டி விரல் தங்க மோதிரத்தில் உயர்ந்த மஞ்சள் புஷ்பராகம் அல்லது தங்க ரத்தினத்தை அணியவும். இளைஞர் முடிந்தவரை மஞ்சள் கைக்குட்டையை உடன் வைத்திருப்பது நல்லது, நலம் தரும். அடுத்த ரிஷபஜாதகம். வியாழன் கிரகமாக கருதப்படுகிற ரிஷபம் ராசியில் 8வது மற்றும் 11வது வீடுகள் மற்றும் மிதுனத்தில் வியாழன் சஞ்சாரம் காரணமாக அவர் உங்கள் ராசியில் 2வது வீட்டிற்குள் நுழைகிறார். வியாழன் பயிற்சியின் விளைவுகளால் உங்கள் பேச்சு தீவிரமாக இருக்கும். நீங்கள் சொல்வதை மக்கள் கூர்ந்து கவனிப்பார்கள். மக்கள் உங்கள் ஆலோசனைகளை கேட்பார்கள். பணத்தை சேமிப்பதில் சில சிரமங்கள் உங்களுக்கு இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும். இருப்பினும் உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை நீங்கள் சேமிக்க முயற்சி செய்யலாம். குருபகவானின் அம்சம் பின்னர் 6, 8 மற்றும் 10ஆம் வீடுகளுக்கு மாறும். இது முன்னோரின் வியாபாரத்தில் வளர்ச்சியை உங்களுக்கு தரும் என்று நம்பலாம். நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் வியாபாரம் செய்தால் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைய உங்களுக்கு வாய்ப்பு அதிகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பை பெறுவார்கள். நீங்கள் மத நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள். உங்கள் மாமியார் உடனான உங்கள் உறவுகள் மேம்படும். மேலும் அவர்களிடமிருந்து நல்லதொரு பணப்பலன்கள் மற்றும் பிற வகையான ஆதாயங்கள் மற்றும் உதவிகளை நீங்கள் பெற்று நலமாக வாழ்வீர்கள். உங்கள் எதிரிகளிடமிருந்து நீங்கள் எந்த பிரச்சனையும் சந்திக்க மாட்டீர்கள். அக்டோபர் மாதம் கடகராசியில் குரு பகவான் சஞ்சாரம் உங்கள் 3வது வீட்டை பாதிக்கும். இது தங்களின் மத பயன்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறது மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவையும் அன்பையும் உங்களுக்கு உருவாக்கி தரும். வேலையில் நிலையாக நன்றாக இருப்பீர்கள். அதே நேரத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி வியாழன் பிற்போக்குத்தனத்தில் மிதுனத்தில் நுழையும் போது தங்களின் பேச்சுகளால் சில பிரச்சனைகள் உருவாகும். அது உங்களுக்கு வேலையில் தோல்வியை தரக்கூடும். குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வு, செல்வம் சேர்ப்பது சிரமங்கள் இருக்கலாம். வீட்டில் குடும்பத்தில் புதிய உறவு வந்து சேர்ந்திருக்கும். சிலது திருமணமானவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும் அல்லது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாலிபர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள். முக்கியமாக வியாழக்கிழமைகளில் அரச மரத்தை தொடாமல் தண்ணீர் விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மிதுனம். மிதுன ராசி மக்களுக்கு குரு பகவான் 7வது மற்றும் 10வது வீடுகளில் ஆட்சி செய்கிறார். மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் உங்கள் சொந்த ராசியில் நடப்பதால் உங்களுக்கு சிறப்பான தாக்கத்தை பலனை அவர் ஏற்படுத்துவார். குரு பகவானின் பார்வை உங்களின் 5, 7 மற்றும் 9ஆம் வீடுகளின் மீது விழுகிறது. இதனால் உங்கள் குழந்தைகளை பற்றிய அற்புதமான செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பார். நீங்கள் குழந்தைகளை பெற விரும்பினால் உங்கள் ஆசை நிறைவேறும் வகையில் நீங்கள் செயல்படலாம். குழந்தைகளுடைய கல்வி படிப்பில் வெற்றி பெறுவார்கள். நீங்கள் உங்கள் கல்வி நோக்கங்களை நல்ல விதமாக அடைவீர்கள். மேலும் கற்க விரும்புவீர்கள். திருமண வாய்ப்புகள் அமையும். நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்களுக்கு புதிய வரவு உண்டாகும். நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கு நல்லதொரு தருணமாக, திருமணம் ஆகாதவர்களுக்கு இது நல்லதொரு தருணமாக இருக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு திருமண பிரச்சனைகள் யாவும் குறையும். பரஸ்பர நல்லிணக்கம் மேம்படும். திருமண இன்பத்திற்கு வழிவகுக்கும். லாபகரமான தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சமூகத்தின் செல்வாக்கு மிக்க மற்றும் மரியாதைக்குரிய மக்களை நீங்கள் சந்திப்பீர்கள். இதன் விளைவாக தங்களின் பொருளாதார வருவாய் மற்றும் சமூக முன்னேற்றம் அதிகரிக்கும். சமய பணிகளில் நீங்கள் சாதனை படைப்பீர்கள். உங்கள் அதிர்ஷ்டம் மேம்படும். உங்கள் கவலைகள் யாவும் குறையும். குரு பகவான் வியாழன் அக்டோபரில் 2வது வீட்டிற்கு செல்கிறார். அது தனஸ்தானமாக இருக்கிறது. பணம் தொடர்பான கவலைகள் நீங்கி செல்வத்தை குவித்து வேலையில் அதிக வெற்றியை அடைய
உங்களை குரு பகவான் ஊக்குவிப்பார். வருகின்ற டிசம்பரில் உங்கள் ராசிக்கு வியாழனின் பிற்போக்கு வருகையால் தங்களுக்கு சில உடல்நல பிரச்சனைகள் உருவாகலாம் மற்றும் திருமண உறவுகள் மற்றும் வணிகங்களில் சில ஏற்றத்தாழ்வு ஏற்படலாம். இருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்து உங்களது லாபங்களை நீங்கள் அறுவடை செய்து நலமாக முன்னேறுவதற்குண்டான சூழலை குரு பகவான் பயிற்சி மேற்கூறிய 3 ராசி மக்களுக்கும் தருகிறார் என்று அடித்து கூறலாம். மிதுனராசி மக்களுக்கு வியாழக்கிழமை என்ற கோவிலுக்கு சென்று உணர்ந்து தானம் செய்வது உங்களுக்கு நலமாக இருக்கும். இப்பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக தினகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய அபராணி ஐஸ்வர்யை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம்.